Assalamu alaikum viewers, welcome back to Yummy Farm. இன்னைக்கு நம்மளோட சேனலில் இட்டாலியன் ஸ்பஞ்ச் கேக் எப்படி பண்ணலான்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த இட்டாலியன் ஸ்பஞ்ச் கேக் ரொம்பவே நல்ல சாஃப்டாக இருக்கும். இது சாப்பிடும்போது அப்படியே பஞ்சு போல் இருக்கும். ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு கேக். ஸோ இப்போ நான் வந்து கட் பண்ணி காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், நைஃப் ரொம்ப ஈஸியாக உள்ளே போய் வரும். அவ்வளோ ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஈஸி ஆயில் ஃப்ரீ கேக் தான் இது. இந்த ரெசிப்பியில் நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஆட் பண்ணாமல் நம்ம இந்த ரெசிப்பியை ரொம்பவே நல்லா சாஃப்டான கேக்காக வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியாக தான், ஏன்னா நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணாமல் பண்ணியிருக்கிறதுனால. இது நம்ம வந்து 3 இன்க்ரீடியண்ட் ஸ்பாஞ்ச் கேக்குன்னு கூட நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ இந்த கேக் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே மொபைலுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டையை வந்து உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மீடியம் சைஸ் முட்டை எடுத்திருக்கேன். ஒரு 90 கிராம்ஸ் அளவுக்கு முட்டை, 3 முட்டை மொத்தமாக சேர்த்திங்கன்னா 90 கிராம்ஸ் அளவுக்கு வரணும். இப்போது நம்ம இந்த 3 முட்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு லைட்டாக இதை நம்ம வந்து பீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை வந்து லைட்டாக பீட் பண்ணதுக்கப்புறமா இதுக்குள்ளே நம்ம வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 90 கிராம்ஸ் அளவுக்கு சுகர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம 90 கிராம்ஸ் அளவுக்கு சுகர் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து கிட்டத்தட்ட 1/3 கப் அளவுக்கு சுகரு. ஸோ நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா நம்ம இதை வந்து பீட் பண்ணணும். நல்ல ஒரு ஃப்ளஃபியான க்ரீமியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை வந்து பீட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பேல் கலர், ஒரு லைட் எல்லோ, ஒரு சில்கியான ஒரு பேல் கலருக்கு வந்து நல்லா ஃப்ளஃபியாக மாறும், நல்லா டபுள் ஆகும் இதோட டெக்ஸ்சர் எல்லாமே. ஸோ அது வரைக்கும் இதை நம்ம வந்து நல்லாவே பீட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து பீட் ஆயாச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் போல் இதை நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். இன்னுமே நல்ல க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அப்போ தான் நம்மளோட கேக் ரொம்பவே நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் வந்து பீட் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு நல்லாவே சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான ஒரு க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்திருக்கு நம்மளோட கேக் பேட்டர். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது எவ்வளோ அளவுக்கு வந்து பேல் கலருக்கு வந்திருக்கு, எவ்வளோ அளவுக்கு அது வந்து டபுளான சைஸ்க்கு வந்து மாறி இருக்குன்னு பாருங்கள். இப்போது நம்ம இதில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் இதில் வந்து மேதா வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் இன்றைக்கி வந்து 90 கிராம்ஸ் அளவுக்கு மேதா எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு ஸ்பெச்சுலாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மறுபடிக்கும் ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சே பீட் பண்ணிக்கோங்க. எந்தவித ஒரு லம்ஸும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கிடைக்கும், எந்தவித ஒரு கெட்டிகளும் இல்லாமல் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணி நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்பெச்சுலாவில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதாவது சும்மா ஒரு ஸ்பூன் எப்படிலாம் ஒரு கரண்டியில் வச்சு கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளார் ஆட் பண்ணும்போது மட்டும் நம்ம இந்த முட்டையை வந்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு மட்டும்தான் இவ்வளோ பர்ஃபெக்டாக அண்ட் இவ்வளோ பேலான ஃப்ளஃபியான கன்சிஸ்டன்சிக்கு வந்து பீட் பண்ண முடியும். விஸ்காலும் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கோங்க. ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கேக் பேட்டர் வந்து தயாராகிடுச்சு. பாருங்கள், அதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து பேக் பண்ணிடலாம். இப்போது இது நான் வந்து பேக் பண்ணுறதுக்கு ஒரு 9 இன்ச் பேன் வந்து எடுத்திருக்கேன். அதை நான் வந்து லைட்டாக வந்து ஆயிலில் வந்து க்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பட்டர் பேப்பர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் ப்ளேஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து மேதா கூட நீங்கள் வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மேதா எடுத்து அது வந்து தூவி விட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து டஸ்ட்டும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பட்டர் பேப்பர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் மைதா டஸ்டிங் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பட்டர் பேப்பர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பருக்கு மேலேயும் நம்ம லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் அது வந்து ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் ஆகும், நல்லா ஸ்டிஃபாக அது வந்து ப்ளேஸ் ஆகும். நான் இன்றைக்கி வந்து அந்த கார்னர்ஸ்லேயும் நான் வந்து பட்டர் பேப்பர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் கார்னர்ஸில் ப்ளேஸ் பண்ணணுன்னா ப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நான் இன்றைக்கி வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ கார்னர்ஸ்லேயும் ப்ளேஸ் பண்ணுறதுனால லைட்டாக நான் வந்து கார்னர்ஸ்லேயும் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கார்னர்ஸ்லேயும் நான் வந்து பட்டர் பேப்பர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஷீட்டாக நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கேக் டின் முழுவதும் நல்லா பட்டர் பேப்பர் எல்லாமே ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளோட கேக் பேட்டரை வந்து இதுக்குள்ளே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்ல க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் அண்ட் கன்சிஸ்டன்சி வந்து பர்ஃபெக்டாக இருக்குது இந்த கேக் பேட்டர். நம்ம இந்த கேக் ரெசிபி வந்து ஒரு டீ டைம் ஸ்நாக் ரெசிபியாக கூட சர்வ் பண்ணிக்கலாம். குழந்தைங்கள்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஸ்பஞ்சியாக இருக்கும். அப்படியே வாய்க்குள்ளே போட்ட உடனே அவ்வளோ நல்ல ஸ்பஞ்சியாக இருக்கும். ஏதோ பஞ்சை நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஸ்பஞ்சியாக இருக்கும் இது வந்து இந்த கேக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபி உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இதோட பேட்டரை வந்து கேக் டின்னில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை வந்து பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லைட்டாக வந்து கேக் டின்னை வந்து லைட்டாக இந்த மாதிரி தட்டி வைக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து வெளியே வந்துடும். இப்போது கேக்கை வந்து பேக் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் நான் வந்து ஒரு லேயர் சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் நான் நிறைய ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்ததுனால இப்போது இதுக்கு மேலே தூக்கி வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இதை நம்ம 10 மினிட்ஸ் போல் ப்ரீஹீட் பண்ணிடலாம். இப்போ ப்ரீஹீட்டான இந்த குக்கருக்குள்ளே நம்ம வந்து கேக் பேட்டர் ப்ளேஸ் பண்ண இந்த கேக் டின்னை வந்து உள்ளே வந்து வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு இதை நம்ம வந்து கிட்டத்தட்ட 35 to 40 மினிட்ஸ் போல் இதை நம்ம வந்து பேக் பண்ணணும். மூடி வந்து குக்கர் மூடி வந்து மூடிடணும். விசில் அண்ட் கேஸ்கெட் ரெண்டுமே நம்ம வந்து போடக்கூடாது. போடாமல் நம்ம இதை வந்து மூடி போட்டு மூடி ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் போல் இதை நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் ஆயாச்சு. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் போல் ஆச்சு. பாருங்கள் நான் வந்து பேக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத்பிக் வந்து இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன். எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து பேக் ஆயாச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே வச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து டின்னிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். நைஃப் உள்ளே போகும்போதே அவ்வளோ ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியாக இருக்குது. நைஃப் ரொம்ப ஈஸியாக உள்ளே போகுது பாருங்கள். நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. குழந்தைங்க எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கேக் ரெசிபி தான் இது. நீங்கள் கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் யம்மி ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே.